ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார்னால தமிழ்நாட்டிலையும் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே கமர்ஷியல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 2-3 நாளைக்கு தான் இருக்கான் அவைலபிளாக. இந்தியாவுடைய மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மினிஸ்டர் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லா ஆயில் ரிஃபைனரி கம்பெனிலையும் எல்பிஜி கேஸ் வந்து உருவாக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் சிலிண்டர் வந்து வெறும் வீடுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல சிலிண்டருடைய விலை ரொம்ப ஏறிடுச்சு. அண்ட் பெங்களூர் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து 2-3 நாளைக்கு தான் இருக்கு. ஓகேவா, கமர்ஷியலாக ஹோட்டலுக்கு. இந்த ஆயில் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். அந்த சின்ன பாத்வே மூலமாக தான் இந்தியாவுக்கு இந்த உலகத்தில் இருக்க முக்காவாசி நாட்டுக்கு பெட்ரோலியம் வரும். ஆனால் அந்த ஆயில் சப்ளை லைனே ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. அமெரிக்காவும் ஈரானையும் கண்டனம் தெரிவித்து எதிர்த்து அது ஒரு டிஃபென்சிவ் வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் கோமாளி டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் இருக்கிற எல்லா கப்பலையும் ஃப்ளோ பண்ண நீ விட்டுறணும், அலோவ் பண்ணணும். அங்கே எதுவுமே தடுத்து நிப்பாட்டக்கூடாது. அப்படி தடுத்து நிப்பாட்டினா உன் மேலே இதுவரை நான் நடத்தின தாக்குதலை விட 20 மடங்கு அதிகமாக நான் தாக்குதல் நடத்துவேன். 20% அதிகமாக இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் மிசைல் அது மூலமாக நம்ம மேலே தாக்குதல் நடத்துவேன்னு அவர் சொல்லியிருக்காரு, ட்ரோன் மூலமாகவும். ஸோ இந்த 20 மடங்கு மேலே அதிகமாக தாக்குதல் நடத்துனாங்கன்னா யார் சாகுவா? மிலிட்ரி ஜென்ரலா இல்லை பொதுமக்களா? அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எதுக்கு இறந்தாங்க? அதுக்கே இன்னும் பதில் கிடைக்கல. ஏற்கனவே அமெரிக்கா போட்ட குண்டுல தான் அந்த ஈரான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 165 பேர் இறந்துருக்காங்க. இப்போது இன்னும் சாகணுமா? ஓகேவா, இப்போ இது எப்படி போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல.